அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு ஜைரா வியூஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா இஃப்தார் டே 13ங்க. இந்த இஃப்தார் டே 13ல் இன்றைக்கி ஸ்பெஷலாக ஒன்று பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிறிஸ்பி எக்கு இன்றைக்கி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல இந்த செய்கிறதுக்கு முட்டையை நல்லா அவிச்சிடணுங்க. அவிச்சு உரித்து எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு அந்த முட்டையை நல்லா நம்ம தேங்காய் பூ துருவல் மாதிரி அந்த துருவி வச்சு நல்லா துருவி எடுத்துக்கிறணும். அவிச்ச முட்டையை துருவி எடுத்துக்கிட்டு நல்ல பச்சை மிளகாய் 2 பச்சை மிளகாவை பெரிய பச்சை மிளகாவை பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் கொத்தமல்லி நல்லா பொடிசாக கட் பண்ணி போட்டுக்கோங்க அந்த துருவின எக்கில். அப்புறம் வெங்காயம் நல்ல பொடிசாக நல்லா 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கிறணும். தேவைக்கு ஏற்றாப்பில் வெங்காயம் போட்டுக்கோங்க. இப்போ நாங்கள் 5 முட்டைக்கு போட்டிருக்கோம். போட்டு நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க. இதுக்கு மசாலா 1 ஸ்பூனு மிளகாத்தூள், 1 ஸ்பூனு கரம் மசாலா தூள், 1 ஸ்பூன் இந்த கார்ன்ஃப்ளவர் மாவோடு சேர்த்து அந்த சிக்கன் பொடி கலந்த ஒரு பொடி, 1 ஸ்பூனு உப்பு, எல்லாம் தேவையான பொருள் எல்லாம் போட்டு இந்த மசாலா போட்டு இஞ்சி கடைசியாக கொஞ்சம் துருவி போட்டுக்கோங்க. இஞ்சி டேஸ்ட்டு கொடுக்கும். அப்படி துருவி போட்டுவிட்டு நல்லா நல்லா பெரட்டி மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு நல்லா உருண்டையாக உருட்டி நம்ம இந்த முட்டையை நல்லா 2 முட்டையை அடித்து வச்சுக்கிறணும். அடித்து வச்சுட்டு அதில் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நம்ம உருட்டி வச்சுருந்த அந்த உருண்டையை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ப்ரெட்டு கிராம்ஸில் போட்டு நல்லா அதை அப்படியே பெரட்டி எடுத்துருங்க. எடுத்து எண்ணெயில் போட்டோம்னா சூப்பரான கிறிஸ்பி எக் ரெடி ஆயிரும். இதுக்கு நம்ம குச்சி வச்சு அந்த லாலிபப் மாதிரியும் செய்யலாம். அதுக்கடுத்து அதை செஞ்சு வச்சுட்டு அப்புறம் கொஞ்சம் மாதுளை ஜூஸ் போட்டு வச்சாச்சு. அப்புறம் சர்பத் கொஞ்சம் கலந்து வச்சாச்சு. இன்றைக்கி இஃப்தார் டே 13 இன்றைக்கின்னு கொஞ்சம் அதோட அந்த சர்பத்தையும் கலந்து வச்சுட்டு அப்புறம் கொஞ்சோன்னு வெங்காய பச்சி, வாழைக்காய் பச்சி, காலிஃப்ளவர் பச்சின்னு சொல்லி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி சுட்டாச்சு. சுட்டு இன்றைக்கி ரெடி பண்ணி இந்த இஃப்தார் டே சிறப்பான முறையில் திறந்தாச்சு அல்லாஹ்வுடைய கிருபையினால். ஆமாம், நீங்கள் எங்களுக்காக துவா செய்யுங்க, நாங்கள் உங்களுக்காக துவா செய்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க.